நான் உங்கள் ஃப்யூச்சருக்கு உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். ஒரு ரேண்டம் டே மார்னிங் 10 o'clock எழுந்திரிச்சு வெளியில் போய் பார்க்குறீங்க. திடீர்னு மேகம்லாம் பிளாக் கலரில் ஆகுது. டிவி சேனல்ஸ், நியூஸ், சோசியல் மீடியா அப்படின்னு எல்லாத்துலேயும் சன்லைட் இனிமேல் பூமிக்கு வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லாஸ்ட்டில் ஒருக்கையாச்சும் சன்லைட்டில் பார்த்துடணுண்டா அப்படின்னு சொல்லி குட்டு குட்டு குட்டுன்னு மொட்டை மாடிக்கு ஓடுறீங்க. போய் பார்த்தா ஒரு பெரிய சுனாமி கடலால் உங்களை நோக்கி வருது. உங்களுக்கு தெரியுது இதுதான் உங்களோட லாஸ்ட் செகண்ட் அப்படின்னு. உங்களோட குட் மெமரிஸ்லாம் உங்கள் கண் முன்னாடி ஒரு செகண்ட் வந்துட்டு போகுது. நீங்கள் சைல்ட்ஹுட்டில் பம்பரை விளையாண்டது, பல்லாங்குழி விளையாண்டதில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப்னு உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ ஒரு நிமிஷம் கண் முன்னாடியே வந்துட்டு போகுது. அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போது கொஞ்சம் ப்ரெசண்ட்டுக்கு வாங்களேன். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். நிஜமாகவே நம்மளோட லாஸ்ட் மினிட் தான் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இப்போ உட்காந்து ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறது, டைம் வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் அதில் இருக்குமா? இல்லை. மனசுக்கு ரொம்ப பிடிச்ச யார்ட்டையாவது சண்டை போட்டு பேசாமே இருக்கோமா? ரொம்ப நாளாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்டு மட்டுமே இருக்கோமா? இல்லை திடீர்னு டான்ஸ் ஆடணும்னு தோணுதா? இல்லை பாட்டு படிக்கணும்னு தோணுதா? வாட் எவர் இட் மேபி, கண்டிப்பாக அதை போய் பண்ணிடுங்க. ஏன்னா இஃப் இட் மேக்ஸ் யூ ஹாப்பி, இட்ஸ் நாட் எ வேஸ்ட் ஆஃப் டைம்.